லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பவர் யூசர் சீரிஸினுடைய அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, போன வீடியோனுடைய கண்டினியூஷன் தாங்க. போன வீடியோவில் நம்ம பேசிக் டெர்மினல் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோங்க. போன வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தோம்னா தான் அதனுடைய கண்டினியூஷன் புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, திரும்ப டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி Ctrl+Alt+T ப்ரெஸ் பண்ணோம்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓகே, Ctrl++ கிளிக் பண்ணி கொஞ்சம் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச். ஸோ விச்சுன்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விஎல்சின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ விச்சின்னு கொடுத்துட்டு விஎல்சி கொடுத்தேன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பைனரி ஃபைல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எங்கே இருக்கோ அதனுடைய லொக்கேஷனை காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசரில் பின்னில் விஎல்சியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு கமாண்ட்ஸுக்கு கூட ஒர்க் ஆகும். ஸோ விச் கொடுத்து எல்எஸ் கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னம்னா, ஸோ எல்எஸ்ங்கிறது லிஸ்ட்டு. ஸோ இங்கே லிஸ்ட்டுங்கிற கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதல் கொண்டு காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கமாண்ட். ஸோ இதே ஒரு அட்வான்ஸ்டு, இதே இதில் அட்வான்ஸ்டு கமாண்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு வேர் ஈஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வேர் ஈஸ்ன்னு கொடுத்துட்டு விஎல்சி அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பர்டிகுலர் விஎல்சியினுடைய பைனரி ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதோடு சேர்த்து இதனுடைய லைப்ரரி ஃபைல் இருக்குது இல்லைங்களா, நம்ம லைப்ரரி ஃபைல் பார்த்தோம் இல்லையா, லினக்ஸினுடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் அதுக்கு முன்னத்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு பின்னுங்கிறது பைனரி ஃபைல், லிப்புங்கிறது லைப்ரரி ஃபைல் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய யூசர்னுடைய ஷேர்டு ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ யூசர் ஷேருக்குள்ளார விஎல்சிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி மேனுவல் ஃபைல். ஸோ மேனுவல் ஃபைலுங்கிறது நம்ம மேனுவல் ஃபைல்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போது விஎல்சியினுடைய மேனுவல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க. ஸோ வேரீஸ்ன்னு கொடுத்துட்டு நான் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தனாலும், ஸோ இதே மாதிரி இது கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டினுடைய மேனுவல் ஃபைல் எங்கே இருக்குது, கமாண்டினுடைய பைனரி ஃபைல் எங்கே இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதுவே ஒரு அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா அதனுடைய பைனரி ஃபைல், அதனுடைய லைப்ரரி ஃபைல், அதனுடைய யூசர்னுடைய ஷேர்டு ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து நமக்கு காமிக்குங்க. ஸோ அடுத்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட். ஸோ லொக்கேட்டுங்கிறது நம்ம வந்துட்டு ஃபைலில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அதை லொக்கேட்டுங்கிறத பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் லொக்கேட்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைல் லொக்கேஷன் இதை சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே எல்எஸ் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணேன்னா இதனுடைய லினக்ஸ் சிம்பிளிஃபைட் யூசர் நேம் காமிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேக்கேஜுமே காமிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்எஸில் டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய யூட்டிலிட்டிஸில் எல்எஸ்ன்னு இருக்குது, ஆடாசிட்டியில் எல்எஸ்ன்னு இருக்குது. ஸோ எல்எஸ்ன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையுமே நம்மளுடைய லொக்கேஷனில் இது சர்ச் பண்ணி காமிக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நேம் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம லொக்கேட்னு கொடுத்துட்டு அந்த என்ன நேமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் வந்து லொக்கேட் ஆகும். ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ லொக்கேஷனில் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லொக்கேஷனில் ஹோமில் /ls டவுன்லோட்ஸ் டவுன்லோட்ஸுங்கிறத சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய சிஸ்டத்தில் அந்த ஹோமில் லொக்கேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்கேன் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இதுங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பாக்கி இருக்கக்கூடிய டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டர். ஸோ டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நமக்கு இப்போது டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் நம்மளுடைய ஃபைண்டினுடைய யூஸுங்க. நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலை லொக்கேட் பண்ணுறதுக்கு, ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக நிறைய ஃப்ளாக்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஃபைண்ட் அண்ட் லொக்கேட்டை மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் போய்க்கிறேன். ஸோ அடுத்த கமெண்ட் எதை பார்க்கலாம்.
ஸோ எக்கோ பார்க்கலாம். ஸோ எக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஸோ நீங்கள் என்னென்ன உள்ளுக்குள்ளே டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டேன்னு கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னம்னா, ஸோ என்ன டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன அப்படியே டைப் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இங்கே நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்படியே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தாங்க பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே அப்படியே எல்லா கண்டென்ட்டையுமே அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். எக்கோக்கும் பிரிண்ட்எஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோவில் நம்ம எந்த விதமான எஸ்கேப் சீக்வன்ஸும் பயன்படுத்த முடியாது. இதுவே நம்மளுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார நம்ம எஸ்கேப் சீக்வன்சஸ் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நியூ லைனுக்கான எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா /n இன்னொரு /n கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கடைசியிலையும் நான் வந்துட்டு /n கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ சண்டே மண்டே டியூஸ்டேங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஒரு அவுட்புட் நம்ம ஒரு கோடினுடைய அவுட்புட் எடுக்கிறோம். அந்த அவுட்புட்டை அப்படியே ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ls கொடுத்துட்டு -a கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா ஃபைலினுடைய கண்டென்ட்டுமே வந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே போடணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ls கொடுத்து -aன்னு கொடுத்துட்டு ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுக்கணுங்க. ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி வரக்கூடிய அவுட்புட்டை ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு test1.txt அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ கேட் கொடுத்து நம்ம test1 கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய ls அவுட்புட் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஒரு கமாண்டினுடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளான கோடு பார்க்கலாம். ஸோ ls கொடுத்துட்டு ls அவுட்புட்டை நம்ம வந்துட்டு test.txt அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு கேட் கொடுத்து டெஸ்டினுடைய கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் ஃபைல்ஸ் இல்லாமல் நார்மலாக விசிபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்துட்டு ஒரு கமாண்டினுடைய அவுட்புட்டை ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா grep. ஸோ grep கமாண்ட் எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபைலில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேர்டை சர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம grep கமாண்ட் பயன்படுத்துவோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போது test.txtங்கிற ஃபைலில் இருக்கக்கூடிய txtயை மட்டும் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, grep கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளார txtன்னு கொடுத்துட்டு நான் இந்த ஃபைலினுடைய நேம் கொடுக்கணும். ஸோ test.txtன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஃபைலில் ரெண்டு txt ஃபைல் தான் இருக்குது. ஸோ test1 test2 அப்படிங்கிற test அண்ட் test1 அப்படிங்கிற 2 txt ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ grep கமெண்டில் நான் வந்து வேறு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் es அப்படிங்கிற ஃபைலை esங்கிற வேர்டு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா esன்னு இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையுமே எல்லா லைனையுமே நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ grep கமாண்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம grep பயன்படுத்தலாம். ஸோ grep வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ்டு டாபிக் தாங்க. grep வந்துட்டு நம்ம மற்ற ஃபைல்ஸ் கூட மற்ற கமாண்ட்ஸ் கூட பைப்லைன் பண்ணிக்கலாம். ஸோ பைப் பண்ணிக்கிட்டு அது கூட நம்ம வந்துட்டு அட்வான்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பைப்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ பைப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லினக்ஸ் கமாண்ட்ஸை ஒன்றும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க பைப்பிங்க்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ பைப்பிங்க்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் பைப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ cat.txtன்னு கொடுக்குறேன் டெஸ்ட்டில்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்எஸ் ஸ்டோர் பண்ணோம் அது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் இது கூட கம்பைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். ஸோ செட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் ஃபைல். ஸோ இப்போது செட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டில் சர்ச் கொடுக்குறோம். எதை சர்ச் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி எல்லாத்தையும் சர்ச் கொடுக்குறோம். அது எல்லாத்தையும் ஸ்மால் டியாக மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு போன இதுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு டி கேபிட்டல் இருந்தது. ஸோ அந்த கேபிட்டல் இருந்த டி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தாங்க நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த பைப்பிங் அப்படிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை நிறைய ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணலாம். ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு ஒரே இதுக்குள்ளார நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து பைப்பிங் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். test.txt ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கேட் கொடுத்து test.txtன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய லைன்ஸ் வருது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெட் அண்ட் டெயில் கமாண்ட் கொடுப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஹெட்னு கொடுத்துட்டு ஹெட் test.txt அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 லைன் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பாக்கி இருந்தக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகாது. இதே மாதிரி டெயில்னு கொடுக்குறேன். டெயில்னு கொடுத்துட்டு test.txt அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 10 லைன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுவே எனக்கு கஷ்டமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஹெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஹெட்டுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துக்குங்க. 3ன்னு கொடுத்துட்டு test.txtன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ சிமிலராக இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெயிலும். ஸோ டெயில்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்டர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா chmod. ஸோ chmodங்கிறது நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு லாங் ஃபார்மேட்டில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரீட் ஃபார்மேட்டு, ரைட் ஃபார்மேட்டு, ரைட் ஃபார்மேட், அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு chmod அப்படிங்கிறத நம்ம எதுக்கு இப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chmodங்கிறது இதனுடைய பெர்மிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ chmodங்கிறதும் ஒரு அட்வான்ஸ்டு டாபிக் தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்டினியூஷனில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் யூஸருக்கான கமாண்ட்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்டிங் எழுதுகிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ்டு லெவலுக்கான கோடு பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.